ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். போக்கோ கிட்ட இருந்து நெக்ஸ்ட் இந்த மாதம் லான்ச்சுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஸ்மார்ட் ஃபோனாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய Poco F4 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் போக்கோ கிட்ட இருந்து இப்போ வந்திருக்கு. அந்த அஃபீஷியல் டீடைல்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீடைல்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போக்கோவுடைய எஃப் சீரிஸ் அப்படின்னாலே அது மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப் சீரிஸில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் போக்கோ எப்போவுமே கொண்டு வருவாங்க. அந்த வகையில் தான் போக்கோ எஃப் சீரிஸ்க்கு எப்போவுமே போக்கோ ஃபேன்ஸ் கிட்ட எதிர்பார்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த வகையில் நெக்ஸ்ட் போக்கோ கிட்ட இருந்து லான்ச் ஆக போகிற இந்த போக்கோ F4 5G ஸ்மார்ட் ஃபோன் மேலேயும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸுக்கு இருக்கு. பட் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண போகுதா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஷீட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸை பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம சேனல்லே கூட சில வீடியோஸ் பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய அபிஷியல் ஸ்பெக்ஸ் அண்ட் அபிஷியல் டிசைனை பத்தின சில இன்ஃபர்மேஷன் போக்கோவே ரிவீல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பத்தி தான் கம்ப்ளீட்டா நான் உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆனா டிசைன் கம்ப்ளீட்லி புது டிசைன்லாம் கிடையாது. ஆல்ரெடி சைனீஸ் மார்க்கெட்ல ரெட்மி கிட்ட இருந்து லான்ச் பண்ண ரெட்மி K40S அப்படின்ற அந்த ஸ்மார்ட் போனுடைய அதே டிசைன் அப்படியே டிக்டோவா இப்ப போக்கோ பிராண்டிங் கீழே இந்தியன் மார்க்கெட்ல ஜஸ்ட் ரெட்மியோட லோகோவை தூக்கிட்டு போக்கோ லோகோவை போட்டு இப்ப இந்தியன் மார்க்கெட்ல புது டிசைன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இது ஒரு புது டிசைன் தான். என்ன Poco X3 Pro அந்த ஸ்மார்ட் போன்ல ரவுண்ட் டைப்கான கேமரா கொடுத்திருந்தாங்களா, அந்த கேமராவை மிடில் அங்க கொடுத்திருந்தாங்க, இங்க அப்படியே சைடுல கொடுத்திருக்காங்க. மற்றபடி டிசைன்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்மார்ட் போன் ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுக்கிற மாதிரியான ஒரு பிரீமியம் செக்மெண்ட்டுக்கான ஒரு பிரீமியம் டிசைனோட இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி போக்கோ சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பேக் சைட் பாடி எல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல மெட்டல்ல இல்ல கிளாஸ் பாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் இப்போதைக்கு அது என்ன அப்படின்றத அஃபிஷியலா அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. பட் பிரீமியமான ஒரு டிசைன் இருக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைலுடைய சைட் ஃப்ரேம் எல்லாம் ஃபிளாட்டான டிசைன்ல தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொண்டு வர போறாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் போன் இந்த ஃபிளாட் டிசைனை ப்ரிஃபர் பண்றாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனும் அதே மாதிரியான ஒரு ஃபிளாட்டான டிசைன்ல நமக்கு ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தான் கொண்டு வர போறாங்க. அந்த வகையில் டிசைன் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இந்த Poco F4 5G மார்க்கெட்ல வரப்போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய கலர் ஆப்ஷன் பார்க்கும்போதுமே 2 கலர் ஆப்ஷன் இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிளாக் அண்ட் கிரீன் அப்படின்ற மாதிரி ஒரு 2 கலர் ஆப்ஷன் இருக்க போகுது. மற்றபடி மொபைலுடைய வைட் அண்ட் திக்னஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நமக்கு கிளியரா தெரியல. அடுத்து மொபைலுடைய ஸ்பெக் ஷீட் பக்கம் வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைனை அவங்க ரிவீல் பண்ணதுல இருந்தே இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செக்மெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. அந்த வகையில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அந்த கேமரா செக்மெண்ட்லயே அதை மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. அது போக இதுல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்க போகுது அப்படின்றதையும் அஃபிஷியலா அவங்களுடைய டிசைன்லயே அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 64 மெகா பிக்சலுக்கான ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான கேமரா இருக்க போகுது. பட் இந்த கேமராவில் அவங்க யூஸ் பண்ண போற சென்சரை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. மற்றபடி சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான கேமராஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் Poco X3 Proலாம் கொடுத்த மாதிரி 20 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவோட தான் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க. அந்த வகையில் கேமரா செக்மெண்ட் அவங்க அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் டிசைன்ல இருந்தே இதுதான் கேமரா செக்மெண்ட் அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா ப்ராசஸர் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றது அஃபிஷியலாவே Poco கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் பேஜ்ல இந்த ஸ்மார்ட் போன்ல Snapdragon 870க்கான இந்த ஒரு சிப்செட்டை பேக் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்றத அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது Snapdragon 870 கண்டிப்பா ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய ஸ்மார்ட் போன்ல இந்த Snapdragon 870க்கான சிப்செட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஒரு பீக்கான நியர்லி ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் அப்படின்றதுனால கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்காது. கண்டிப்பா ஒரு பீக்கான ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த Poco F4 5G ஸ்மார்ட் போன்லையும் நம்மளால எதிர்பார்க்க முடியும். அண்ட் அது கூடவே இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு LPDDR5க்கான ரேம் டைப் இருக்க போகுது. அண்ட் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்க போகுது. அது கூட 12 ஜிபிக்கான ரேமோட இந்த ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்றதையும் Poco அஃபிஷியலா இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஹையர் வேரியன்ட்ல 12 ஜிபி வரைக்கும் இந்த Poco F4 5G ஸ்மார்ட் போன் நமக்கு லான்ச் ஆக போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம லிக்விட் கூலிங்ல தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போறோம். லிக்விட் கூலிங் 2.0 அப்படின்ற கொஞ்சம் இம்ப்ரூவ்டு தெர்மல் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி நாங்கள் இந்த Poco F4 5G ஸ்மார்ட் போன்ல
எடுத்துட்டு வரப்படும் அப்படின்றதையும் போக்கோ அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது போக்கோ F4 5G கொஞ்சம் தெர்மல் மேனேஜ்மெண்ட்லயும் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இதுக்கு முன்னாடி போக்கோ F3 GT எல்லாமும் இதே தான் சொன்னாங்க. பட் F3 GT எல்லாம் அந்த அளவுக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணல, ஓவரா தான் ஹீட்டிங் ஆச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் தெர்மல் மேனேஜ்மெண்ட் உண்மையிலேயே நல்லா பண்ணுதா இல்லை இந்த ஸ்மார்ட் போனும் நமக்கு ஒரு ஹார்ட் பாக்ஸாக தான் இருக்க போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக Snapdragon 870 நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போனில் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அது போக இந்த ஸ்மார்ட் போனில் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது 5000 இல்லைனா 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கும். அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கும். அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போனில் இருக்க போகுது. அந்த வகையில் ஸ்பெக் ஷீட் நம்ம இப்போ வீடியோவில் சொன்னதில் இதில் பர்ஃபார்மன்ஸ் கேமராலாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் டிஸ்பிளே பேட்டரி கெபாசிட்டி இதெல்லாம் ஆல்மோஸ்ட் இதுதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்டில் 25 to 30K அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை 25,000 to 30,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்குள்ள இந்த Snapdragon 870 சிப்போட இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒரு நல்ல பிரைஸ் செக்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் போன் Snapdragon 870 இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்லாம் 30,000 மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட் தான் செட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. இவங்க அதை விட கம்மியாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல பிரைஸிங்காக தான் இருக்கும். மற்றபடி இந்த போக்கோ F4 5G நம்ம இந்த வீடியோவில் சொன்ன ஸ்பெக் ஷீட் தான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ரைஸிங் மட்டும் தான் என்ன அப்படின்றது அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அது லான்ச் ஆகும்போது நமக்கு தெரியும். பட் இந்த ஸ்பெக் ஷீட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நாம் இந்த வீடியோவில் சொன்ன ஃபீச்சர் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபீச்சர் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆட் பண்ணி புதுசாக இன்க்ளூட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபீச்சர் இருந்தால் அது என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.